இந்த தேர்தல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு சூழல்ல இது ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா இல்ல, திமுக ஆட்சி தொடரணுமா வேண்டாமா அப்படின்றது இல்ல, விஜய் வேணுமா வேண்டாமா, தாவேக ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமா அப்படின்றது மாதிரி மாறிடுச்சு. அப்போ வாக்காளர்களுடைய போக்கஸ் எல்லாமே இப்படி வரும்போது, அப்போ இந்த வாக்குப்பதிவு என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படின்றது இப்ப திரும்ப இன்னொரு சேலஞ்சு. தாவேகா எதிர்ப்பு ஓட்டு எப்படி செதற போகுது, திமுகவுக்கு எவ்வளவு போகும், அதிமுகவுக்கு எவ்வளவு போகும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய நிலையில இந்த தேர்தல் அமைஞ்சிருக்குது. 23ஆம் தேதி நடந்தது அதுதான். எக்ஸிட் போலு கரெக்டா இதை கணிச்சு சொல்லுமா என்னன்னு தெரியல. 4ஆம் தேதி வந்தா தான் உண்மையிலேயே மக்கள் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றது தெரியும். அவங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம சொல்ற கணக்கு 50 விழுக்காடு குடும்பங்களுக்கு மேல இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னா அது வந்து டோட்டலா டிவிகேக்கு ஃபேவரபிளா இருக்கும் இந்த ரிசல்ட்ஸ். இப்ப இந்த தேர்தலை எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய்க்கான தேர்தல் அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ இதற்கு முன்பு நடந்த தேர்தல் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கான தேர்தலா இருக்கும். ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பா வந்து வாக்களிப்பாங்க, ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கறதா இருக்கும். இந்த தேர்தலை பொறுத்தவரையில விஜய்க்கான தேர்தலா எடுத்துக்கலாமா? விஜய்க்கான தேர்தலா தான் பார்க்கப்படுற மாதிரி பேசப்பட்டு இருக்குது. அதாவது இந்த இது வரைக்கும் நீங்க அந்த நேரட்டிவ் இந்த மீடியால கருத்து சொல்றவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அப்படின்னா, திமுக ஆளுங்கட்சி ஆட்சியில இருக்கு. அப்போ இந்த தேர்தல் என்னன்னா, இந்த தேர்தல் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா, அவர் சிஎம்மா வேணுமா வேண்டாமா, திமுக திரும்ப ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமா அப்படின்றதுதான் தேர்தலா இருக்கு. அத திமுகவிற்கு எதிராக களமாடக்கூடியதுதான் அதிமுக, தவேக இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம், நாம் தமிழர், இவங்க எல்லாரும் ஆட்சியிலிருந்து திமுகவை அகற்றுவது, தீய சக்தி திமுக அல்லது இந்த மக்கள் விரோத ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலின், இவங்களை ஆட்சியை விட்டு அகற்றுவது அப்படின்றதுதான் நேரட்டிவா பிரசன்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது திமுகவுக்கு ஃபேவரபிளான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறதுக்கு இடம் கொடுக்குது. எப்படின்னா, திமுக இருக்கு, அதற்கு எதிரா இத்தனை கட்சிகள் களத்துல நிக்குது. அப்போ திமுக எதிர்ப்பு வாக்கு எல்லாமே சிதறுது அல்லது பிரிச்சு கொள்ளப்படுது, பல கட்சிகளால பிரிக்கப்படுது. அது முக்கியமான பிளேயர் இந்த தாவேகா. அதனால தாவேகாவை பத்தி சொல்லும்போது அது வந்து ஒரு ஸ்பாயிலரு, அது வந்து ஒரு டிஸ்ரப்டரு அப்படின்னு எல்லாம் பல வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஏன்னா திமுகவிற்கு எதிரான வாக்குகளை அது பிரிச்சு விடுது, அதிமுகவுக்கு போகாம அல்லது நாம் தமிழருக்கு போகாம அது வந்து பிரிக்குது. அப்படி பிரிக்கிறதுனால திமுக ஜெயிச்சிடும், அந்த திமுக அணி ஜெயிச்சிடும் அப்படின்ற அந்த தோரணையில இப்ப வரைக்குமே சில பேர் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து இந்த இந்த நேரட்டிவ நம்ம ஏத்துக்கல. ஏன்னா கள நிலவரம் அப்படி இல்லை. இந்த பிரச்சாரம், விஜயினுடைய பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, மக்களுடைய மனநிலையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க இப்படி இந்த நேரட்டிவ்க்குள்ள அவங்க போகல. இந்த 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, அப்புறம் 24ஆம் தேதி அதை தொடர்ந்து மக்கள் சந்திப்புல நமக்கு பெற்ற அந்த தரவுகள் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேர்தல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு சூழல்ல இது ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா இல்ல, திமுக ஆட்சி தொடரணுமா வேண்டாமா அப்படின்றது இல்ல, விஜய் வேணுமா வேண்டாமா, தாவேக ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமா அப்படின்றது மாதிரி மாறிடுச்சு. அந்த ஹோல் டைனாமிக்ஸ் அப்படியே இந்த பக்கமா தாவேகாவை மையமா வச்சதான் மாறிடுச்சு. அது எப்படி அந்த ரசவாதம் நிகழ்ந்து, இது உண்மையிலே ஒரு ரசவாதம் தான். இந்த ரசவாதம் எப்படி நிகழ்ந்தது, அதாவது தொடர்ந்து பெரும்பான்மையான ஊடகங்களினுடைய அந்த நரேட்டிவ் இருக்கு இல்லையா, தொடர் கருத்துரையாடல்கள், அதையும் தாண்டி அல்லது அதற்கு ஊடாகவே பேரலா அண்டர்நீத் இன்னொரு லேயர்ல வேரோட்டமா இப்படி ஒரு இதுவும் டைனாமிக்ஸும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு வந்தது. அதுதான் இந்த தேர்தல்ல வாக்குப்பதிவுல வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப இந்த தேர்தல் கடைசியா எப்படி உச்சத்துல எப்படி இருக்குது அப்படின்னா, விஜய் வேணுமா வேண்டாமா, தாவிக ஆட்சிக்கு வரணுமா வேண்டாமா அப்படின்னு அந்த மாதிரி குறுகிடுச்சு. அப்படி போக்கஸ் ஆயிடுச்சு, குறுகல நேரோ டவுன் ஆயிருக்கு, போக்கஸ் ஆயிருக்கு. அப்ப வாக்காளர்களுடைய போக்கஸ் எல்லாமே இப்படி வரும்போது
அப்போ இந்த வாக்குப்பதிவு என்ன மாதிரி ஆயிருக்கு அப்படின்றது இப்ப திரும்ப இன்னொரு சேலஞ்சு. அதாவது அந்த இது வரைக்கும் ப்ரீபோல் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்க சொன்னது எல்லாமே அவங்களுக்கு ரெஃபரன்ஸா இருந்தது எல்லாம் அந்த ஆன்டி இன்கம்பன்சி, அந்த நேரட்டிவ், அதாவது ஆட்சிக்கு எதிரான போக்கு, அந்த எதிரான மனநிலையில மக்கள் வாக்களிக்கக்கூடியது அப்படின்றது. ஆனா வாக்கு அளித்தது எப்படி ஆயிருக்குது அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, இது புதிதாக ஒரு பிளேயர் வேணுமா வேண்டாமா, அது மாற்று அப்படின்னு கூட இல்ல, புதுசா ஒருத்தர் வர்றாரு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதா வேண்டாமா அப்படின்றது மாதிரி ஆயிடுச்சு. அது டோட்டலா அப்படியே அப்படியே அந்த பிளேட் அப்படியே மாறி இருக்கு. இப்ப இந்த மாற்றம் வந்ததுனால இப்போ தாவிகா ஜெயிச்சிடுமா, எல்லா ஓட்டுகளும் மெஜாரிட்டி அங்க போயிருக்குமா, இல்ல இப்ப எப்படின்னா அந்த முதல்ல அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டு செதறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ தாவிகா எதிர்ப்பு ஓட்டு எப்படி செதற போகுது, திமுகவுக்கு எவ்வளவு போகும், அதிமுகவுக்கு எவ்வளவு போகும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய நிலையில இந்த தேர்தல் அமைஞ்சிருக்குது. 23ஆம் தேதி நடந்தது அதுதான். தாவேகா வேணுமா வேண்டாமா, அப்போ வேண்டாம்னா அந்த தாவேகா எதிர்ப்பு ஓட்டு திமுகவுக்கு திமுக அணிக்கு எவ்வளவு போகுது, அதிமுக அணிக்கு எவ்வளவு போகுது, நாம் தமிழருக்கு எவ்வளவு போகுது, மற்ற இண்டிபெண்டன்ஸுக்கு எவ்வளவு போகுது, நோட்டாவுக்கு எவ்வளவு போகுது அப்படின்னு மாறிடுச்சு களம். இப்ப வாக்குப்பதிவு அப்படி ஆயிருக்கு. ஒருவேளை எக்ஸிட் போல்ல ஓரளவு இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த ரசவாதம் இத கணிச்சு சொல்லுவாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நாம எக்ஸிட் போல் பண்ணல. ஆனா அதற்கு பதிலாக மக்களுடைய மனநிலையை தொடர்ந்து களத்துல இருந்து இப்போ கேஜ் பண்ணிக்கிட்டே தான் வர்றோம். அதனாலதான் நம்ம இப்போ இவ்வளவு அத்தன்டிக்கா அத்தாரிட்டேட்டிவாவே நம்ம பேச முடியுது. இந்த களம் 23ஆம் தேதி எப்படி மாறிடுச்சு அப்படின்றத நம்ம ஆணித்தரமா நம்ம சொல்ல முடியுது. இதுதான் இப்போ நிலவரம். திரும்பவும் எக்ஸிட் போலு கரெக்டா இதை கணிச்சு சொல்லுமா என்னன்னு தெரியல. 4ஆம் தேதி வந்தாதான் உண்மையிலேயே மக்கள் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்றது தெரியும், அவங்களுக்கே தெரியும். இது நமக்கு மட்டும் இல்ல, மக்களுக்கே என்ன முடிவு எடுத்தோம் அப்படின்றது தெரிய வரும். ஏன் ஒரு விதத்துல சொல்ல போனா பீப்புள் வெரி இன் ட்ரான்ஸ், இந்த மயக்க நிலை. என்ன நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த யங் பேரண்ட்ஸ் பத்தி நம்ம பேசணும் பாருங்க. அவங்க எல்லாருமே கடைசி வரைக்குமே ஒரு பாச போராட்டம், பாசத்திற்கும் அறிவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திலே போனவங்க அதெல்லாமே அந்த டிரான்ஸ்ன்றது, அதாவது இயல்பான மனநிலையிலேயே இல்ல, அவங்க உணர்ச்சிகரமான ஒரு நிலை. அப்படி அந்த மாதிரி மனநிலையை தான் விஜயே கூட நீங்க கடைசி நாள் பிரச்சாரத்தில் நீங்க பாருங்க. அப்படியே அது வரைக்கும் பிளைங் கிஸ் கொடுக்கிறவரு, அப்புறம் இந்த ஹார்டின் விட்டவரு, ஃபயர் விட்டவரு, கடைசியில பாத்தீங்கன்னா அப்படியே இருதயத்தை அப்படியே பிச்சு எரிவார் பாத்தீங்களா. அந்த மாதிரி எல்லாரும் அப்படியே ஒரு வித டிரான்ஸ், ஒரு பிட்டு நிலை, ஒரு மயக்க நிலை, ஒரு கிறக்க நிலையில அப்படி ஆக்கி இருக்குது. இதெல்லாமே கூட இந்த தேர்தல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம ஆய்வுகள் இந்த ஏரியாவில் எல்லாமே நடக்கும், ஃபர்தரா ஃபாலோ பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்ததுனால மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியும் போதுதான் மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். அது வரைக்கும் யாரும் பயப்பட தேவையில்லை. யாரும் பெரிய நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே ஒவ்வொரு அணியும் இது மாதிரி இந்த மினிஸ்டர் லிஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் கேள்விப்படுறோம் இந்த சமூக ஊடகங்கள்ல. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு இல்ல, ஆக்சுவலா அதை ரைட் ஆஃப் பண்ணிடலாம், அதை இக்னோர் பண்ணிடலாம் தான். இருந்தாலும் சிலர் ஒரு பெரிய என்சூல இருக்கிறாங்க, சில பேர் கொஞ்சம் டிஜெக்டடா ஃபீல் பண்றதை நம்ம பார்க்க முடியுது. அதற்கான அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கலாம். 4ஆம் தேதி வரைக்கும் அந்த நம்பிக்கை இருக்கலாம். ஏன்னா இந்த 29ஆம் தேதி வரக்கூடிய அந்த எக்ஸிட் போலு கூட இப்ப நம்ம சொன்னதை சரியாக கணிக்குமா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல.